ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறீங்கன்னா, இப்போ வந்து திடீர்னுட்டு வந்து நம்மளோட ஜனநாயகன் திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து அஃபிஷியலாக ஸ்டாப் ஆகிருக்குங்க. இந்த ஒரு விஷயம் ரசிகர் மத்தியில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ அதை பற்றி இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். இப்போ வந்து இயக்குனர் வினோத்தோட இயக்கத்தில் நம்ம தளபதி விஜயோட நடிப்பில் ஜனநாயகன் அப்படின்ற திரைப்படம் வந்து உருவாகிட்டு இருக்கு. ஸோ இந்த திரைப்படத்தில் நம்ம தளபதி விஜய் கூட சேர்ந்து ஒரு பூஜா ஹெக்டே, பாபி தயால், மமிதா பைஜோ, கௌதம் மேனன் அப்படின்றது பெரிய நட்சத்திரங்களை வந்து இந்த திரைப்படத்தில் நடிக்கிறாங்க. ஸோ இது வந்து நம்மளோட தளபதி விஜயோட கடைசி திரைப்படம் அப்படின்றதுனால ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த திரைப்படத்தில் செம்மையாக இருக்கும் அப்படின்றது ரசிகர் எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த திரைப்படம் முடித்த கையோடு வந்து நம்ம தளபதி விஜய் வந்து முழுமையாக வந்து அரசியலில் வந்து கவனத்தை செலுத்த போகிறாங்க. ஸோ அவரோட சினிமா வாழ்க்கையில் இந்த ஒரு திரைப்படம் ரொம்ப முக்கியமாக அமையும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போ வந்து இந்த திரைப்படத்தோட இறுதிக்கட்ட படப்பிடிப்பு வந்து கொடைக்கானலில் வந்து அஃபிஷியலாக ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்ட்டு சொல்லப்படுது. ஸோ இதற்காக வந்து நம்ம தளபதி விஜய் வந்து மதுரையிலேருந்து விமான நிலையத்தில் வந்து ஸோ டேரெக்டாக வந்து நம்மளோட கொடைக்கானல் போயிட்டாங்க. ஸோ இப்போ வந்து நம்மளோட விஜய் ரசிகர்களுக்கு ஸோ கட்சி தொண்டர்களுக்கு பலருக்கும் வந்து மதுரையில் வந்து சிறப்பான வரவேற்பை வந்து நம்மளோட தளபதி விஜய்க்கு கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து இப்போ வந்து கொடைக்கானலில் நடைபெற்றும் ஜனநாயகன் திரைப்படத்தோட படப்பிடிப்பு வந்து இப்போ வந்து ஸ்டாப் ஆகிருக்கு. அதற்கு காரணம் மழை அப்படின்ட்டு சொல்லப்படுது. ஸோ மழை காரணமாக தான் வந்து இப்போ வந்து நம்மளோட ஜனநாயகன் திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்களாம். ஸோ 2 நாட்கள் கழித்து, அதாவது மே 5ஆம் தேதியிலேருந்து வந்து ஸோ நம்மளோட ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணி மே 6 மே 7க்குள்ளே நம்ம தளபதி விஜயோட காட்சிகள்லாம் அவர் நடித்து முடிச்சு கொடுத்துட்டு அவர் மீண்டும் வந்து சென்னைக்கு கிளம்புறாங்க. ஸோ படக்குழுவினர் வந்து அங்கேருந்து மீதி நடிகர்களோட காட்சியெல்லாம் வந்து கண்டினியூ பண்ண போகிறாங்க அப்படின்றது இப்போ நியூஸ் கிடச்சிருக்கு.